அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதத்தின் அமாவாசை. ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் போதும் 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். நிரந்தர லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரீக முறை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பணவசிய முறைன்னு சொல்லலாம். சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக ஒரு சின்ன முக்கியமான தகவல், நம்ம சேனல்ல நீண்ட நாட்களாக நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணியிருந்த ஒரு விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு டைம் கிடைக்காம இருந்ததுங்க. ஆனால் நீங்க நிறைய பேர் தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை கொடுப்பாங்க. ஒரே ஒரு சின்ன தாழ்மையான விண்ணப்பம், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இந்த நம்பரை கொடுத்திருந்தோம். நிறைய பேர் தொடர்ந்து போன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலன்னு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஜாதக கட்டம் பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் இருக்குங்க, சார்ஜஸ் இருக்கு. மேலும் ஒரு நாளைக்கு 3 ஜாதகம் மட்டும் தான் நம்ம பார்க்கிறதுனால மே 23ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட் ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு மே 23ஆம் தேதிக்கு பிறகுதாங்க உங்களுக்கு டேட்ஸ் கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க மெசேஜ் அனுப்புங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதலாவதாக அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி 18 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் மே 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி 19 நிமிடங்களுடன் அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நாளைய தினம் மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி முதல் இரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இந்த தாந்திரீகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளையும் வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்.
நாள். நாளைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும். சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், எழுதுவதற்கு கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென் நமக்கு தேவை. ரெட் கலர் பென்ல கூட நீங்க எழுதலாம், தவறு கிடையாதுங்க. பிளாக் கலர் கருப்பு நிறத்துல மட்டும் நம்ம எழுதக்கூடாதுங்க. கரும்புள்ளிகள் இல்லாத ஒரு சுத்தமான நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கிரீனிஷா காயா இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை நம்ம எடுக்க கூடாதுங்க. கனிந்த பழமாக பார்த்து தான் எடுக்கணும். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கனிந்த எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. தாந்திரிகத்துல இந்த எலுமிச்சம்பழத்திற்கு ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு நிறைய பெயர்கள் உண்டு. எலுமிச்சம்பழத்தில் செய்யக்கூடிய தாந்திரிகத்திற்கு அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அம்மன் கோவில்கள்ல பார்த்தோம்னா எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய சிலையில வச்சு நமக்கு கொடுப்பாங்க. அம்மன்னாலே அவங்க சக்தி வடிவம். அவங்க கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றலை இந்த எலுமிச்சம்பழம் ஈர்த்து கொள்ளும். கோவிலில் கொடுக்கும் எலுமிச்சம்பழத்தை வீட்டுல நம்ம வைக்கும் போது நேர்மறையான ஆற்றல் வெளிப்படும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட்ல எலுமிச்சம்பழத்தின் ரெண்டு பக்கத்துல சக்தி வாய்ந்த 2 நம்பரை நம்ம எழுத போறோம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உரிய 2 சக்தி வாய்ந்த எண்களை இந்த எலுமிச்சம்பழத்துல நம்ம எழுத போறோம். நம்பர்ஸ் எழுதின எலுமிச்சம்பழத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியில நம்ம போட்டு வைக்கணும். இன்கேஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் செய்யறவங்களாக இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைக்கலாம். சரிங்க, நாம் எழுத வேண்டிய அந்த எண்கள் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. எலுமிச்சம்பழத்தினுடைய ஒரு பக்கத்துல 2918 இந்த நம்பரை எழுதணும். 2918. அதே எலுமிச்சம்பழத்தின் மறுபக்கத்துல 25196 251996 இந்த நம்பரை நம்ம எழுதணும். கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால இந்த நம்பரை நம்ம எழுதலாம். எழுதியதற்கு பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டு வச்சிருங்க. இன்கேஸ் அந்த பழம் அழுகிவிட்டால் உடனே அதை நீங்க மாற்றணும். பழம் அழுகிவிட்டால் எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரம் வேணாலும் அதை நீங்க தூக்கி போட்டுட்டு புதிய பழத்தை வைக்கலாம். இதே போல நம்பர் எழுதி நீங்க வச்சிருங்க. இன்கேஸ் அந்த பழம் அழுகாமல் காய்ந்து விட்டால் அந்த இடத்துல பாசிட்டிவான நேர்மறை எனர்ஜி இருப்பதாக அர்த்தம். அது அப்படியே இருக்கட்டும். அந்த பழம் காய காய உங்களுக்கு நல்ல சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்த அமாவாசை அன்னைக்கு இதை நீங்க மாற்றினால் போதும். பழைய எலுமிச்சம்பழத்தை நீங்க டஸ்ட்பின்ல அல்லது கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. புதியதாக இதே போல நீங்க செஞ்சு வச்சிருங்க. குறைந்தபட்சம் 3 அமாவாசைகளுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. கரெக்டா 3 அமாவாசைகளுக்கு மட்டும் தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 3 அமாவாசைகள் செய்யும் போது நல்ல மாற்றம் தெரியும். விருப்பப்படுறவங்க நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த தாந்திரிகத்தை செஞ்சுக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பழைய பழத்தை நீங்க மாற்றணும். ஒரு மாதத்திற்கு பிறகு அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும். சோ அந்த பழைய பழத்தை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான மெத்தட் இதுன்னு. சோ நாளைய தினம் மறக்காமல் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.